Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் குக்கிங் வித் சின்ன. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஒரு அருமையான டிஷ் தான் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா அதை சாப்பிட்டா ரத்தம் ஊறும்பாங்க. அதுதான் வந்து மட்டன் லிவர் ஃப்ரை. அதை எப்படி செய்யறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மட்டன் லிவரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வானலை வச்சு அதை பற்ற வச்சு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொடமிளகா ஆனியன் இதை தான் நம்ம நல்லா ஸ்லைஸாக நீளமாக கட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆனியனையும் நல்லா அது நுனியில் இருக்கிற அந்த லிங்க்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் லெமன் ஒன்று எடுத்து அதில் ஒரு அரை லெமனை கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் பவுடர், கார்லிக் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் மட்டன் லிவர் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நாம் வச்சுருக்க மசாலாவும் அதோடு சேர்த்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் மிளகுத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போடலாம். நல்லா ஸ்பைசஸ் நல்லா ஒரு மணமாகவும் வாசனையாகவும் இருக்கும். அதனால் அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச லிவர் 1 கிலோ. இதுக்கு தான் இந்த மெத்தடு. நாம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு வானலில் வச்சு அதில் ஆயில் ஒரு 35 ml ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பை போட்டு பொரிய விட்டுட்டு அதில் முதல்ல குடமிளகாய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாவும் ஆனியனையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா டாஸ் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அது கூட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பவுடரை வந்து நாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பெப்பர் தூள் 1 டேபிள் ஸ்பூனை போட்டு ரோஸ்ட் பண்ணி ஏன் முதல்ல பெப்பர் தூள் போடுறோம்னா அந்த லிவரோடைய ஃப்ளேவரும் இதுவும் நல்ல வாசனையாகவும் நல்லா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதனால் வந்து பெப்பர் தூளை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிவரை சேர்த்துக்கலாம். லிவரை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்ல வாசனையும் நல்லா சாப்பிடும்போது நல்ல மனமாகவும் இருக்கும். அதனால் வந்து தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற மசாலா அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதை இன்றைக்கி ட்ரையாக தான் செய்ய போகிறோம். ஆனால் இருந்தாலும் லைட்டாக ஒரு 50 ml அளவுக்கு நம்ம ஆயில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் அதோடைய சால்ட்டு எல்லாமே வந்து நல்லா ஸ்பைசஸ் எல்லாமே ஏறி வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணோம்னா நல்லா ட்ரையாக நல்லா சூப்பராக வந்துடும். பாருங்கள் நல்லா கொதித்து நல்லா வந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நாம் லெமனை அதோட புளிஞ்சு விட்டுக்கலாம். ஏன் இது புளியணும் நல்ல ஃப்ளேவரும் நல்ல வாசனையும் நல்லாயிருக்கும். மட்டனுடைய அந்த ஃப்ளேவர் நல்லா வராது. அதனால் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் அதை அப்படியே நல்லா பாருங்கள் கொதித்து நல்லா அருமையாக சூப்பராக வந்துருச்சு. எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சுவையாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு பாருங்கள் நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நாம் லாஸ்ட்டாக கறி லீவ்ஸ் போட்டு இறக்கிக்கலாம். ஏன் கறி லீவ்ஸ் போடுறோம்னா அந்த லிவருக்கு அதுக்கு அவ்வளோ அருமையாக மணமாகவும் அப்படியே சுவையாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக சேர்த்துக்கலாம். ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த ஒரு நல்ல வெரைட்டிஸோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.